தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நூலக உதவியாளருக்கான வேலையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10, 12 ஐடிஐ ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படித்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 21,700 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 22/2/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணி தெளிவாக எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இதான் நண்பா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அஃபிஷியல் வெப்சைட். அண்ட் இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும், நம்ம சேனல் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 16 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 பேஸில் பார்த்தீங்கன்னா சமையல்காரர் குக்குக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 19,000 சேலரி ஆரம்பித்து 63,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் வெறும் 10 இல்லை நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டில் ரிப்பேர் ஆனால் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் 19,000 ஆரம்பித்து 63,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இதற்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் ஐடிஐ ரிலேட்டடாக எலக்ட்ரிஷியன் ரிலேட்டடாக நீங்கள் கோர்சஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் லைப்ரரிக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 21,000 ஆரம்பித்து 69,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35 வயதுக்குள்ள இருக்கணும். இதற்கு நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ பிரிண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் சேலரி 21,000 69,000 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 35 வயதுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ விஷுவல் இருக்கும், தெரியுமா? ஆடியோ விஷுவல் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. சில பேர் இதுக்கு தனியாகவே கோர்சஸ்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரேடியோ இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமாவில் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆடியோ விஷுவலை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதற்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,000 69,000 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக எலக்ட்ரானிக்ஸ் இல்லை டிப்ளமோ ரிலேட்டடாக ரேடியோ இன்ஜினியரிங் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக் ஆடியோ விஷுவலுக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பைண்டருக்கு கொடுத்துருக்காங்க. பைண்டருக்கும் அதே மாதிரி தான் 21,000 ஆரம்பித்து 69,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இதில் நீங்கள் ஸ்கூல் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஐடிஐ முடிச்சதால் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களால் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த பைண்டர் ஜாப் போஸ்டிங்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கும் 21,000 ஆரம்பித்து 69,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இதற்கு நீங்கள் ஸ்கூல் முடிச்சிருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும். லைட் வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ், அதாவது கனரக வாகனம், அப்புறம் ஸ்மால் மோட்டார் சைக்கிளாக இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சுக்கணும். அதோட லைசன்ஸும் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார்மசிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மெடிக்கல் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 29,000 ஆரம்பித்து 92,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 35 வயதுக்குள்ள இருக்கும். இதற்கு நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதே அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் டிப்ளமாவில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நீங்கள் ஃபார்மசி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதே நேரத்தில் ஃபார்மசி கவுன்சிலில் 1 இயர் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபார்மசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிஷியன் கொடுத்துருக்காங்க. 21,000 69,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இதற்கு நீங்கள் ஸ்கூல் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது இந்த எலக்ட்ரிஷியன் ரிலேட்டடாக நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வயர்மெண்ட் கிளாஸஸ், அதாவது ப்ரைவேட்டில் ஒரு கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு டெமோ கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, டிப்ளமோ கோர்சஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ் எலக்ட்ரிஷியன் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சதால் கூட இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கார்பெண்டர் கொடுத்துருக்காங்க. அதற்கும் 21,000 69,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இதற்கு நீங்கள் ஸ்கூல் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஐடிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார்பெண்டர் ரிலேட்டடான கோர்சஸ் எடுத்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லேபரேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஆஃபீஸர்லேயே அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அசோசியேட் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப் போஸ்டிங்குமே ஒரு அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 35 தான் கொடுத்துருக்காங்க. சிலருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 40 வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட் இந்த சைட் தான். இந்த சைட்டில் வந்துட்டு கிளிக்கர் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கூட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக உங்களோட நேம், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களோட நேஷனாலிட்டி, உங்களோட ரிலிஜன், உங்களோட மதர் டங்கு, உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா ஆகலையா, உங்களோட கேட்டகரி என்ன, உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சிங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, வேறு எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா, நீங்கள் ட்ரைனிங் எதுவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு எம்எஸ் வேர்ல்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்ற சில காமனான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட ஒர்க்கிங் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அண்ட் பெங்களூர் இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. சில அதாவது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எந்த பிரான்ச்சஸும் வந்து கிடையாது. ஃபுல்லாக கொல்கத்தா, பெங்களூரு, இல்லைனா வந்து டெல்லி, இல்லைனா வந்து இந்த கிர்ஜாக் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முக்கியமாக சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எந்த வித லொக்கேஷனுமே இல்லை. ப்ரோ நான் வந்து அதர் ஸ்டேட்டில் போய் நான் ஒர்க் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள்.